பொதுவா ரத்தினங்கள பொறுத்தவரையிலும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளாகவே பயன்படுத்தி வரோம். 30 ஆண்டுகளாவே குடுத்துக்கிட்டு, பயன்படுத்திக்கிட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஆனா, அதை பத்தி மிகைப்படுத்தப்பட்ட பேச்சுக்களும், அதில நெறைய போலியான தன்மைகளுமே வருது. நெறைய ரத்தினங்கள் பார்த்தீங்கன்னா, போலியான ரத்தினங்களும் வருது. நெறைய பேருக்கு அத கண்டுபிடிக்க கூட முடியல. நாங்க நெறைய டெஸ்டிங் பண்றதுனாலயும், அந்த ரத்தினங்கள சரியான ரத்தினங்கள கண்டுபிடிச்சிடுறோம். எதுக்கு இந்த டாபிக் எடுத்துக்கிட்டோம் இன்னைக்கு அப்டின்னா, இந்த அகேட் கார்னட் ஓப்பல்னு ஒண்ணு பண்ணுவோம்ல. இந்த அகேட் கார்னட் ஓப்பல்னு ஒண்ணு பண்ணுவோம். செஞ்சு குடுப்போம். அதாவது படிப்புக்காக குடுப்போம். அது மேக்ஸிமம் நல்ல சக்சஸ் இருந்தாலும் ஒருத்தர் கூட கேட்டாரு, "ஏன் சார் 40, 50ங்கிறீங்க?" அதாவது 90% நல்லா இருக்கேன்னாரு. அது முறையா காம்பினேஷன் பண்ணி, கரெக்ட்டா ஜெபம் பண்ணி, கரெக்ட்டா கிளென்ஸ் பண்ணி ஜெபம் பண்ணி தான் குடுக்குறதுனால, அது நல்லாவே இருக்கு அதோட வைப்ரேஷன்ஸ. பொதுவா ரத்தினங்கள பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா 10லேருந்து 15% வேலை செய்யுங்க. யாராவது ஒருத்தருக்கு வேணா வேலை செய்யாம போயிடும். சரியில்லாம போகும். 10, 15 கேரண்டி. ஒரு சிலர் செம்மையா தூக்கி விட்டுருதுங்க. இப்ப பொதுவா மேஷ லக்னத்த பொறுத்தவரையிலும் லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி தான் பாதகாதிபதி. அவர் தான் ஜீவனஸ்தானாதிபதி. ஆனா மேஷ லக்னத்த பொறுத்தவரையிலும் இந்த நீலம் போடலாமா வேண்டாமான்னா, தசாபூக்திகளை பார்த்துக்கிட்டு, ஒருவேளை செவ்வாய் தசை நடக்குது, அஸ்வின் நட்சத்திரத்துல பிறந்துட்டாரு, மேஷ லக்னம், மேஷ ராசி. இல்ல மூல நட்சத்திரத்துல பிறந்துட்டாரு, மேஷ லக்னம் அப்படின்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். சரி, மேஷ லக்னம் சிம்ம ராசியில பிறந்துட்டாரு, மக நட்சத்திரத்துல பிறந்துட்டாருன்னா, செவ்வாய் தசை 5வது தசையா வரும்போது நீலத்தை போடக்கூடாது. அந்த டைம் மட்டும் கொஞ்சம் பதுங்கிக்கணும். ஆனா இவங்களை கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணி பெரிய லாபத்தை பார்க்க வைக்கணும்னா, ஜாதகத்தை கரெக்டா பார்த்துட்டு சனி பகவான் எந்த இடத்துல இருக்காருன்னு பார்த்துட்டு அவரை கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணி விட்டா 60, 70% கூட பணப்புழக்கம் ஜம்ப் ஆகி மேலே போறது. திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத லேண்ட்ல தனயோகம், மிகப்பெரிய வளர்ச்சி, நினைச்சு பார்க்க முடியாத வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அது நீளமா இருக்கும்.